வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிங்க பெண்கள் யூடியூப் சேனல் சார்பாக கோழிக்கறி குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிராமத்து முறையில் கோழிக்கறி குழம்பு பண்ண போகிறோம். 10 கிலோ கோழிக்கறி அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 கிலோ வெங்காயம், 3 கிலோ தக்காளி போட போகிறோம். அருமையான கிராமத்து முறையில் கோழிக்கறி செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சொல்லுவோம் பாருவா. சிக்கனை இப்போ நம்ம கழுவ போகிறோம். நல்லா 2 டைம் கழுவினாதான் ரத்த வெடெல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. படுது கீழே பார்த்து. 10 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம். 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 40 கிராம் சோம்பு போடுறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 10 கிலோ கறிக்கு வந்து 4 கிலோ வெங்காயம் போடணும். அதில் ஃபஸ்ட்டு 2 கிலோ வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ வணங்குது. நல்லா இப்படி கிண்டு போன வாட்டே போடு போடுற மாதிரி இருக்கு. கரண்டி எதுக்கு இருந்தாலும் இப்போ 2 கிலோ வெங்காயம் போட்டது நல்லா வணங்கிடுச்சு. திரும்பி 2 கிலோ வெங்காயம் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்குறோம். அதை போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 10 பச்சை மிளகா போட போகிறோம். 10 கிலோவுக்கு. வெங்காயம் நல்லா வதவிடுச்சு. 10 கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் இஞ்சி, 300 கிராம் பூண்டு, 2த்தையும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட போகிறோம். பத்து கிலோ சிக்கனுக்கு 3 கிலோ தக்காளி தேவைங்க. நான் 1 கிலோ அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 கிலோ அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி போட போகிறேன். அரிஞ்ச தக்காளி இப்போ போட்டுட்டோம். நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச தக்காளி ஊற்ற போகிறோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 10 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறோங்க. கறி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போடுறோம். இரநூறு கிராம் மல்லித்தூள் போடுறோம்.
150 கிராம் காஷ்மீர் சில்லி பவுடர் போட போகிறோம். நூற்றி 50 கிராம் சிக்கன் மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். பத்து கிலோ கறி குழம்புக்கு 1.5 முடி தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். சரி. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு வந்து எண்ணெய் நல்லா சிகப்பாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ இறக்கும் பொழுது நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. கிராமத்து முறையில கோழி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. போன வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.